அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கே அவ்வளவுதான். குடல் எல்லாம் வெளியே வந்துடும். ஆளை பாரு, ஏன் மகளே அடிக்க பாக்குற? இப்ப என் கையில கத்தி இல்ல, கத்தி மட்டும் இருந்தா அப்படியே உன்னை 2 துண்டா வெட்டி போட்டுருப்பேன். ஏய் அமுதா, இவன் இங்கிலீஷ் சொன்னானே, என்ன சொன்னா? இடியட்னு சொன்னாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம். யார பாத்துறா முட்டாளுங்கற? யார பாத்து முட்டாள்னு? ஏய், பொம்பளைங்கன்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? ஏய், என் பொண்ணு கங்கை மாதிரிடா, ரொம்ப புனிதமானவ. நீ சாக்கடடா. கார்ல வந்துட்டா பெரிய இவன் நினைப்பா உனக்கு. டேய், உன்னெல்லாம் மரியாதை கொடுத்து பேசக்கூடாதுடா. செருப்பாலே அடிக்கணும்டா, செருப்பாலே அடிக்கணும். விடுமா, வேண்டாம், எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, பாக்கட்டும். எல்லாரும் இவன் மூஞ்சில காரி துப்பட்டும். பொம்பளை அடிக்க போனது எவ்வளவு தப்புன்னு இவன் உணரணும். மன்னிப்பு கேள்டா, மன்னிப்பு கேள்டா. என் பொண்ணு கேளு. சாரியா சாரி. 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறீங்கடா? ஏய் வாடி, வா. மூஞ்சி முகரை பாரு. தூக்கி வண்டிய. தெரியாது. ஓ, மூஞ்சி பாரு, இப்படி பண்றான். நிக்கிறான். நீ பாத்து திமிரு. அதான் யாரா? வாங்கம்மா, பாத்து வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்கய்யா. என்ன சாப்பிடுறீங்கம்மா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா. என்ன மேடம் சாப்பிடுறீங்க? ஆர்டர் பண்ணா உடனே என்ன கிடைக்கும்? இட்லி தோசை இருக்கு மேடம். சரி, அப்போ உடனே 2 பிளேட் இட்லியும் தோசையும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ சொல்லுங்க. ஏன்னா இந்த ஹோட்டல்ல எல்லாமே கிடைக்கும். சரிம்மா, கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். கறிமீன் சாப்பிடணும்னா கூட சொல்லுங்க, வாங்கி தரேன். திருப்தியா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. சரி, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரிம்மா. ஹலோ, வணக்கம் மேடம், நான் அமுதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மேடம், நான் ஆபீஸ் போற வழியில ஒரு வயசான தம்பதிகளை பார்த்தேன். அவங்களுக்கு பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க, ஆனா அவங்கள பாத்துக்காம வெளியே துரத்திட்டாங்களாம். அவங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா மேடம். இப்பதான் ஹோட்டல் கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சிட்டு இருக்கேன் மேடம். அவங்க யாருமே இல்லாத அனாதை மாதிரி ரோட்ல நின்னுட்டு இருந்தாங்க. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி மேடம் பெத்தவங்கள கருணையே இல்லாம பிள்ளைங்க வெளியே அனுப்பிடுறாங்க? இந்நேரம் அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியாம அவங்க மட்டும் எப்படி ஏசி ரூம்ல சந்தோஷமா இருக்க முடியும்? பிறந்தப்ப தேவைப்பட்ட அம்மா அப்பா, கை குழந்தையா இருக்கும்போது தேவைப்பட்ட அம்மா அப்பா, படிச்சு வேலைக்கு போறதுக்கு தேவைப்பட்ட அம்மா அப்பா, சம்பாதிச்சு வசதி ஆனதுக்கு அப்புறம் தேவையில்லாம போயிடுறாங்க மேடம். இன்னைக்கு ரோட்ல அனாதே நிக்கிறத பாக்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாவம், அரவணைச்சுக்கிறதுக்கும் யாரும் இல்ல. என்னால இன்னைக்கு ஒரு நாள் அவங்க பசி ஆத்த முடியும். ஆனா அவங்களோட எதிர்காலம், வருத்தப்படுறதுக்கான இதயத்தை கொடுத்த அந்த கடவுள் அவங்கள வாழ வைக்கிறதுக்கு உண்டான வசதியை கொடுக்கல மேடம். அதான் உங்க உதவியை கேட்டு போன் பண்ண. இவங்க 2 பேருக்கும் உங்க ஆசிரமத்துல ஒரு இடம் கிடைக்குமா? இவங்க 2 பேருக்கும் உங்க ஆசிரமத்துல ஒரு இடம் கிடைக்குமா? ஓகே மேடம், நான் உடனே கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
என்ன கை கழுவிட்டீங்க? போதுமா? போதும்மா, வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பிட்டம்மா. இன்னும் ஏதாவது வேணா சொல்லுங்க, இல்ல வாங்கிக்கிறேன். இல்லம்மா போதுமா. மேடம் வேற எதுவும் வேணுமா மேடம்? இல்லங்க, பில் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். இப்போதாம்மா வயிறே நிறைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்களை தவிக்க விட்டுட்டாங்களேன்னு கவலைப்பட வேண்டாம். ம். எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒருத்தவங்க சொந்த செலவுல முதியோர் இல்லம் நடத்துறாங்க. நான் உங்களை அங்க கொண்டு போய் சேர்த்து விடுறேன். ஆ, அவங்க உங்களை ரொம்ப நல்லா சந்தோஷமா பாத்துப்பாங்க. சரிம்மா. சரியா? சரி. என்னம்மா, ஏன் அழுறீங்க? போற வழியில 2 பேரும் தண்டவாளத்துல தலைய வச்சு செத்துடலான்னு நினைச்சோம்மா. எங்க உயிரை நீ காப்பாத்திட்டம்மா. நீ நல்லா இருக்கணும்மா. இங்க பாருங்க, இனிமே நீங்க அழக்கூடாது. சரியா? ம்? நான் இப்ப உங்களை அந்த முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்து விடுறேன். வாரம் உங்க 2 பேரையும் நான் வந்து பாத்துக்கிறேன். சரிம்மா. சரிங்களா? ரொம்ப இனிமே நன்றி. நீங்க அழக்கூடாது. இல்லம்மா, சந்தோஷமா நான் அழ இருக்கணும். மாட்டேம்மா. ம்? இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். ம், வெல்கம். போலாமா? ஆ, போலாம்மா. வாங்க. பாத்து வாங்க. வாங்கம்மா. பில் கொடுத்துருங்க. வாங்க. ஏறுங்க. நீ யாரு பெத்த பொண்ணு? அனாதையா நின்ன எங்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்து புது வாழ்க்கையை கொடுத்துருக்க. நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். பரவாயில்லம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? வாங்க வாங்க. அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கே, அவ்வளவுதான். குடல் எல்லாம் வெளியே வந்துடும். ஆளை பாரு. என்னையாடி நீ அரைஞ்ச? என்னையாடி நீ உங்க அம்மாவை விட்டு மிதிச்ச? என்னையாடி மன்னிப்பு கேட்க வச்ச? ஏய், என் பொண்ணு கங்கை மாதிரிடா, ரொம்ப புனிதமானவ. கங்கா நதியா? ரொம்ப புனிதமானவளா நீ? பாக்குற அந்த கங்கா நதியை அழுக்காக்குற. என்ன சொன்ன? என்ன பார்த்து சாக்கடைன்னு சொல்றியா? உன் வாயாலேயே உன் பொண்ண சாக்கடைன்னு சொல்ல வைக்கிறேன். நீ மட்டும் இல்ல, இந்த ஊரே உன் பொண்ண சாக்கடைன்னு காரி துப்ப வைக்கிறேன். இந்த சொசைட்டில அவளை எச்சையா நிறுத்த வேண்டி. சும்மா இருந்தா என்ன சீண்டி விட்டுட்டீங்க. விடமாட்டேன். அடிப்பட்ட பாம்படி நானு. அவளை தொடுவேன், கர்ப்பமாக்குவேன், வாரி துப்புவேன், துப்ப வெப்ப. இது சத்தியம். தங்கம் ஆ, தங்கம் ஆ. இந்த கொட மிக்சி ஆட்டுறதை கொஞ்சம் நிறுத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா, என்ன பேச போறீங்க? ஆ?
நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நான் இல்லைங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களுமே இப்படிதான் மிக்ஸி அரைப்பாங்க. அடச்சா, நீ மிக்ஸி அரைக்கிறத பத்தி அவனும் கேட்கல. யாரோ ஒரு பையனை நேத்து தெருவுல வச்சு அடிச்சாம. அப்படியே உங்க அப்பாட்ட பத்த வச்சிட்டியா? நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப என்ன உங்க அப்பா கட்சியில சேர்ந்துட்டியா? அவளையா முறைக்கிற? நான் கேட்டது பதில் சொல்லு முதல்ல. ஆமாங்க, அடிச்சேங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு அமுதாவை அடிக்க கை வாங்குவான்? அதுக்காக இப்படி நடந்துக்கலாமா? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? அவன் அடிக்க வரும்போது அப்படியே வெள்ளக்குடி எடுத்து காட்ட சொல்றீங்களா? தெருவில் 4 பேர் பார்க்க அவமானப்படுத்துற மாதிரி அவனை அடிச்சிருக்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு அமுதா ஏதாவது பண்ண மாட்டான்னு நிச்சயம். நான் அவன் தெரியாம அடிக்க வந்திருந்தா நான் எதுக்கு இந்த சட்டைக்குள்ள போனோம்? அமுதாவை அடிக்க வந்தது இல்லாம ஏதேதோ இங்கிலீஷ்ல என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அட அதுக்கு இல்ல தங்கம். என்ன இப்ப நான் அடிச்சது அவன் மனசுல வச்சுக்கிட்டு நாளை பின்ன நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது காரை மேல அப்படியே ஏத்தி கொன்னுடுவான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நான் போட்ட போடுல ஏன் கிட்ட மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுகிட்டயும் அவன் வாலாட்ட மாட்டான். இந்த பாரு, இந்த காலத்து பசங்களுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. நாளை பின்ன உன் மேல இருக்க கோவத்துல தண்ணி அடிச்சுட்டு உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா? வேண்டாம் சாமி, சாமி வேண்டாம். என் மேல உங்களுக்கு ரொம்ப தான் அக்கறை. உங்களை அப்படியே கையெடுத்து கும்பிடுறேன். இத்தோட நிப்பாட்டிக்கங்க, கறி நாக்கு பலிச்சிரும். பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிடு, அப்புறம் அந்த பாவத்துக்கு என் நாக்கு மேல போடு. வேண்டாம்னு சொல்றேன் இல்லைங்க, வேண்டாம்னு சொல்றேன்ல. போங்க, மேல ஏதாவது பேப்பர் ஏதாவது போய் படிங்க. நான் சூடா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆமா, இந்த பயம் பரிதவிப்பெல்லாம் ஒருத்த மேல கை வைக்கிறதுக்கு முன்னாலே இருந்திருக்கணும். பயமா எனக்கு? அடி ஏய் தங்கம், போட்டு கொடுத்துட்டாளன்னு அவளை காய்ச்சி எடுத்துறாத. ஐயோ, காஃபி குடுக்கிறதுக்காக கூப்பிடுறேன். ஆமா ஆமா, காய்ச்சி எடு. நல்லா கொடுத்தப்போ. வாங்க. ஏண்டி, உங்க அப்பா சொல்ற மாதிரி உண்மையிலேயே அந்த ஆள் என் மேல கோவமா இருப்பானா? பின்ன ஒருத்தனை செருப்பால அடிக்க பாத்திருக்க, காலால மிதிக்க பாத்திருக்க, மறந்துடுவானா? என்ன கேட்டா நீயும் அமுதாக்காவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஐயோ, இவ என்ன வயித்துல புளிய கரைச்சிட்டு போறா? முனீஸ்வரா முனீஸ்வரா, ஏதோ ஆத்திரத்துல அவசரப்பட்டு அடிச்சிட்ட. அவனால எனக்கு என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீதான் முனீஸ்வரா பாத்துக்கணும். அடேங்கப்பா, நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த அமுதா பெரிய ஹெல்பிங் மைண்டா இருப்பா போல இருக்கே. அபிஷேகம் பண்ண வச்சு இந்த பாலை அனாதை குழந்தைக்கு தரா, ஒரு குழந்தைக்கு பிளட் டொனேட் பண்ணிருக்கா, ஆதரவற்ற பெரியவங்களுக்கு புது லைஃப் கொடுத்திருக்கா. எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. உன்ன மாதிரி தான் நானும் பிரமிச்சு போயிருக்கேன். அதனால தான் அவகிட்ட பேச வேண்டியதை பேச முடியாம இருக்கேன் நான். ஏன் இதுல பேசுறதுக்கு என்ன? நல்லது பண்றவ நல்லவள தானே இருப்பா. பிரச்சனையே அதானே. இவ்வளவு நல்லவளா இருக்கிறவ தான் வேலை பார்க்குற கம்பெனிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நான் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வருவாளா? டேய், நான் தெளிவா சொல்லட்டா? 4 பேருக்கு நல்லது பண்றவங்க இப்ப வாங்குற சம்பளத்தோட ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சதுன்னு வச்சுக்க, சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களால இன்னொரு 10 குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், சட்டுன்னு ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க ஒரே இடத்துல தேங்கி சாக்கடை மாதிரி இல்லாம நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்கடா. என்னடா இந்த மாதிரி பாக்குற? இல்ல, இவ்ளோ புத்திசாலித்தனமா திங்க் பண்ற நீ. தெரியுது. ஏன் பொண்ணுங்க மேல மட்டும் இவ்வளவு அகரமா இருக்கன்னு கேக்குற, அதானே? அதேதான். டேய், இது சாதாரண கருத்து கணிப்பு. ஆனா அது என் மனசுல பல வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புடா. டேய், நான் அப்பதுல இருந்து கேட்டுட்டே இருக்கேன், கையில எப்படி அடிபடிச்சு? பதிலே சொல்ல மாட்டேங்கிற, என்னடா அது? இது ஒரு அவமான சின்னண்டா. இத பெருமையா வர சொல்றியா? ஒரு பொண்ணால எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக நானே எனக்கு கொடுத்துக்கிட்ட தண்டனை. ஒரு பொண்ணால உனக்கு நடந்த அவமானமா? யூசுவலா நீ தான் அவமானப்படுத்துவேன். ஆனா இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீ சொல்ற அமுதா எந்த அளவுக்கு நல்லவளோ அந்த அளவுக்கு இவ கெட்டவ. நீ பார்த்த அமுதா ஒரு அமைதி பூங்கானா, இவ சரியான அடாவடி பார்ட்டி.
இது வரைக்கும் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காத நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அப்பன்னா அவ தாண்டா உனக்கு ஒய்ஃபா வரணும். என்ன சொன்ன? இல்ல, இந்த மாதிரி உன் குடுமையை பிடிச்சி ஆடுறவ தான் உனக்கு ஒய்ஃபா வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாண்டா, அவ தான் எனக்கு ஒய்ஃபா வரணும். அவ வரணும். எனக்கு மனைவிய வந்து என் கால் செருப்புல அவ மிதிப்படணும். இது வரைக்கும் எனக்கு கல்யாண ஆசையா வந்ததில்லை. அவ எனக்கு ஒய்ஃபா வரானா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் நெருப்புன்னு தெரியாம என்னை மிதிச்சுட்டு போயிட்டா. தினம் தினம் அவளை நான் மிதிக்கணும்னா அவ எனக்கு நெருக்கமா இருக்கணும். அதுக்கு அவ எனக்கு ஒய்ஃப் ஆகணும். நைஸ், கீப் இட் அப். நல்ல ஐடியா சொல்லியிருக்க. அவ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சி அவளை என் ஒய்ஃபா மாத்தி நான் பட்ட அவமானத்தை அவகிட்ட இருந்து வேற விதமா பைசல் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யா, கம் இன் சிவா. கூப்பிட்டீங்களா? டேக் யூ சீட். என்னாச்சு சிவா? அந்த பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? இல்ல மேடம். ஏன், இன்னைக்கு அவளை பார்க்கலையா? பார்த்தேன் மேடம், ஆனா பேச முடியல. 2 பேரும் தண்டவாளத்துல தலையை வச்சு செத்துடலான்னு நினைச்சோம்மா. நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. அந்த நெகிழ்ச்சியான நேரத்துல பிசினஸ் பேசுறது கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. அவளும் ஏதாவது நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. பட் நீங்க தான் எனக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க அவளை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு அவளை சீக்கிரம் பார்க்கணும் போல இருக்கு. எப்ப அவளை என் கண்ணில் காமிப்பீங்க? சீக்கிரமா காட்டுறேன் மேடம். டைம் இல்ல சிவா. நெக்ஸ்ட் வீக் லண்டன்ல இருந்து ஒரு புது கம்பெனி பெங்களூர்ல லான்ச் ஆகுது. அவங்க நிறைய சாஃப்ட்வேர் கேக்குறாங்க. இந்த நேரத்துல அந்த அமுதா நம்ம கம்பெனில இருக்கணும் சிவா. நீங்க கவலையே படாதீங்க மேடம். நாளைக்கு நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரமா பேசுங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஆட்டோ. பணத்தையும் தாலியையும் வேணுமென்றே போட்டது யார்?